ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யகாஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ மேட் ஃபில்லிங்க்கு நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஸ்டிச் வந்து நம்ம நீடில் வந்து 14 நம்பர் ஊசி வச்சுருக்கேன். ஒரு 2 சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 கலராக நம்ம எப்படி மேட் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்படி கட்டம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரே அளவில் கட்டம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லென்த் வைஸாக கட்டம் போட்டோமா, இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போ பிரிச்சுக்கணும். அதுக்கு இடையில இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிரித்து போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வரைஞ்சிருக்கிறது பாருங்கள், நம்மளுக்கு மேட் சைடு ஷேப்புக்கு தெரியுது. நம்ம இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்துருவோம். நம்ம ஜரி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், அவுட்லைன் பீட்ஸ் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் இப்போ வந்து இந்த அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்துருவேன். பாயிண்ட்டு திருப்பும்போது நல்லா அந்த மாதிரி நிப்பாடி திருப்புங்க. இந்த மாதிரி ஜரி கொடுத்துருவோம். பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்தாலும் நல்லா லுக்காக தெரியும். நம்ம பீட்ஸும் கொடுக்கலாம். இப்போ நம்ம லாக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட் எடுத்துக்குவோம். இப்போ சில்க் த்ரெட்டை வந்து நம்ம 2 த்ரெட்டாக எடுத்து நாட் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த லைன்லேயே அடுத்து நம்ம லென்த்தாக இழுத்து அடுத்த லைனுக்கு போகிறோம். அடுத்த லைனுக்கு வரோம். இந்த மாதிரி நம்ம லைன் போட்ட மாதிரியே நம்ம வரணும். பக்கத்தில் ஒரு செயின் போட்டு திரும்பி இந்த மாதிரி வரும். நல்லா நூலை வந்து நல்லா லென்த்தாக இருங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க சில்க் த்ரெட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் சில்க் த்ரெட்டை வந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டை விட ஈஸி வேறு எதுவும் கிடையாது. பழகும்போது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஆனால் முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ண தான் நம்மளுக்கு வரும். அதுக்கு பிறகு சில்க் த்ரெட்டை விட நமக்கு வேறு எதுவும் ஈஸியாக இருக்காது. நம்ம இந்த லைன்லேயே நல்லா ஸ்டிச் வந்து போட்டுட்டு வர்றோம். நல்லா நெருக்கி போடுங்க. இந்த மாதிரி கேப் விடாமல் நல்லா நெருக்கி போடுங்க. நம்ம திருப்பும்போது ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு திருப்புவோம். இது வந்து நல்லா ஃபில்லிங்க்கு நல்லாயிருக்கும். ஒரு டிசைன் இப்போ நம்ம
போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நல்ல லுக்காகவும் அழகாகவும் தெரியும். சில்க் த்ரெட்டை வந்து ரெண்டையும் ஒன்று போல் சேர்த்தே வச்சுக்கோங்க, நூல் பிரியாது. அது மாதிரி நூலை வந்து ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க, நல்லா கொஞ்சம் லூஸ் விட்டு இழுங்க. டைட்டாக இழுத்திங்கன்னா சுருக்கமும் கொடுக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனை முடிக்க போகிறோம். இப்போ இந்த லைனை வந்து நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு கலர் த்ரெட்டு காட்டுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் த்ரெட் எடுத்துருக்கோம். அது அதே மாதிரி தான் இந்த லைன் வரைக்கும் நிப்பாட்டி அடுத்த லைனுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். நம்ம இப்போ போட்ட லைன்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இழுத்து வாங்க. நம்ம மேட் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா நெருக்கமாக இருக்கணும். அடியில் உள்ள கிளாத் வந்து நமக்கு தெரியக்கூடாது, அந்தளவுக்கு ஃபில்லிங் இருக்கணும். நூல் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூஸ் இருங்க, சரியாக வந்துடும். நம்ம இதே வந்து ஒரே கலர் த்ரெட்டாகவும் நம்ம கொடுக்கலாம். இப்போ டபுள் கலர் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காண்டி நான் டபுள் கலராக கொடுத்தேன். நீங்கள் சிங்கிள் த்ரெட்டாக வச்சு நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஒரே கலர் நூலாக. இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஒரு ஃபேஸு இந்த மாதிரி வரைகிறோம் அப்படின்னா, ஒரு உருவங்கள் வரையும் போது இந்த ஸ்டிச் வந்து நம்ம இந்த கேப்பை அடைக்கிறதுக்கு நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நிறையா பல்லாக்கு டிசைன் இந்த மாதிரி உள்ள டிசைன்லாம் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் இந்த மாதிரி ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சில்க் த்ரெட்டை வச்சு. ராஜா ராணி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கலரையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த கலர் த்ரெட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே க்ரீன் கலர் எடுப்போம், அடுத்த க்ரீனு. பாருங்கள், நம்ம 2 லைன் வந்து 4 லைன் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் போட்டுக்கிட்டுருக்கோம். நம்மளுக்கு ஃபில் பண்ணும்போது இது வந்து நல்லா அழகாக தெரியும். இதே மாதிரியே இந்த ஸ்கொயரை வந்து ஃபில் பண்ணுவோம்.
இது மாதிரி நல்லா நெருக்கமாக போட்டுட்டு வாங்க. நம்மளோட அந்த ஆரி கிளாஸ் வந்து 30 டேஸ் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸுக்கு தேவையானதை மட்டும் நம்ம இந்த 30 நாள் கிளாஸில் நம்ம பார்ப்போம். அட்வான்ஸாக பார்க்குறது வந்து அதுக்கு அடுத்து உள்ள கிளாஸில் பார்ப்போம். இப்போ இந்த 30 டேஸ் கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிகினர்ஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நீங்கள் தேறி வரணுங்கிறதுக்காண்டி முக்கியமான ஸ்டிச்சை மட்டும்தான் நான் இந்த 30 டேஸ் கிளாஸில் நான் போட்டுக்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம 30 நாள் கழித்து நம்ம கிளாஸ் அதுக்கு பிறகு நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் போவோம். இந்த மாதிரி லாஸ்ட் லைன் வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கண்டினியூஸாக இருங்க. கொஞ்சம் நூல் டைட்டாக வந்துச்சுன்னா மேலே கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நூல் வந்து டைட்டாக வராது. நம்ம சேனலில் பிகினர்ஸ் உங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் எல்லா கிளாஸையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பிங்கையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம ஒன்று ஒன்றா முடிக்க பாருங்கள். நமக்கு வந்து மேட் வந்து நல்லா அழகாக இருக்குது. சில்க் த்ரெட்டை வந்து நீங்கள் கஷ்டமாக நினச்சி போடாதீங்க. நம்மளால் முடியும்னு நினச்சி போடுங்க. அப்போனா உங்களால் ஈஸியாக போட முடியும். கஷ்டம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே மழை போட தோணிடும். லாஸ்ட் லைன் வந்துட்டோம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்படி ஒரு கேப் இருக்கிற இடத்துக்கு இன்னொரு தடவை போவோம். இந்த மாதிரி திரும்ப இந்த லைன் போவோம். நம்மளுக்கு கேப் இல்லாமல் ஃபுல்லாயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடித்த பிறகு நம்ம மேட் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேட் அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.